இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, எங்க போற? வா, வீட்டுக்கு போலாம். வேணாம், நாங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இத பாரு, நீ மத்த யார பத்தியும் கவலைப்பட வேணாம். நீ நம்ம வீட்ல தான் இருக்கணும். உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல இசை. நீ ஏன் கூட தான் இருக்கணும். இல்ல அத்தை, மத்தவங்க எல்லாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்கல. மத்தவங்கள விடு. நீ ஏன் கிட்ட என்ன சொன்ன? என்ன உன் அம்மாவா பாக்குறேன்னு சொன்னியா இல்லையா? சொல்லு. ஒரு அம்மா பெத்த மகளை எப்படி பிரிஞ்சிருப்பா? உன்ன நான் என் மருமகளா கூப்பிடல, என் மகளை தான் கூப்பிடுறேன். இசை, வாமா வீட்டுக்கு போலாம் ப்ளீஸ். ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் நாங்க இருக்கிறது பிடிக்கலையே அத்தை. அவங்களுக்காக கிளம்பணும்னு நினைச்ச நீ எனக்காக அங்க இருக்கணும்னு யோசிச்சியா? அது ஏன் வீடுமா, உன் வீடு, நம்ம வீடு. வா, நீ இல்லாம அந்த வீட்ல என்னால இருக்க முடியாதுமா. என் கூட வா, என் கூடவே இரு. உன்னை சந்தோஷமா நான் பாத்துப்பேன். வா வா, சரி சரி, சீக்கிரமா. பேக் எங்க? இங்க இருக்கா? வா வா இசை, பாத்து இறங்கு. வா வாமா. உங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சொல்றேன். நடக்க போற கல்யாணத்துல இசையால எந்த குழப்பமோ தடங்களோ வராது. அதுக்கு நான் உறுதி தரேன். நீங்க யாரும் இவளை வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாது. இவ இங்கதான் இருப்பா. இசை, உனக்கும் சொல்லிக்கிறேன். யாராவது உன்னை ஏதாவது சொன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லணும். வீட்டை விட்டு போக கூடாது. புரிஞ்சுதா? சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. என்ன என்ன? ஒண்ணும் இல்ல. இசை, இனிமே இப்படியெல்லாம் அவசரப்பட்டு பண்ணாத. நீ இங்கதாம்மா இருக்கணும், சரியா? பாத்தியா, என் அத்தை என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்தியோ? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைக்காத. நான் எங்க இருந்தாலும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க. உன் விஷயத்துல அது சரியாதான் இருக்கு. உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரியே கேடு கெட்டவளா இருக்காங்க. மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றான். நானே ஏமாந்துட்டேனே அவ சொன்னான்னு. என் அத்தையோட மனசு தங்கம். அவங்கள ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. அவங்கள நீ எந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசுமா, நல்லா பேசு. அது இப்ப நீ வீட்டுக்கு திரும்ப வந்துட்டல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப நீ ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா விஷால் என் கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் நீங்க இருக்க விட மாட்டேன். அப்புறம் அந்த பொட்டை படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ரெடியா வச்சுக்கோ, ஓகேவா? அதையும் பார்க்கலாம்.
பெத்து வளர்த்த அம்மாவோட நம்பிக்கையை காப்பாத்தல. இந்த கொஞ்ச நாள்ல நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையையும் நான் காப்பாத்தல. விஷால், நீ இத பொய்ன்னு சொல்லலாம், ஆனா இதுதான் உண்மை. விஷால், நீங்க உண்மைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சில நேரத்துல நாம உண்மைன்னு நம்புறது பொய்யா கூட இருக்கலாம். பல நேரத்துல நாம பொய்ன்னு நினைக்கிறது உண்மையா கூட இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை நம்புறேன் விஷால். உங்களுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களோ அது உண்மை இல்ல. நீங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறவர் இல்ல. அவங்க விருப்பத்துக்கு மாற நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு உங்க மேலயும் உங்களை வளர்த்த அத்தையோட வளர்ப்பு மேலயும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என்னோட நம்பிக்கை உண்மையாதான் இருக்கும். ஒருவேளை எங்க நான் மணமேடையில இருந்து எழுந்து போக மாட்டேன்னு நினைச்சு அந்த பயத்துல ஸ்ரீஜா தன்னோட சேஃப்டிக்காக இத பண்ணிருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல. நீ வேணும்னா வா, ஸ்ரீஜா கிட்ட போய் நான் கேக்குறேன். வேணாம் விஷால். ஸ்ரீஜா கிட்ட நீங்க இத பத்தி எதுவும் பேச வேணாம். இது என்னோடயே போட்டோம். அவகிட்ட போய் நீங்க எதுவும் கேட்டுக்க வேண்டாம். இத நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பேசினா அப்புறம் தேவையில்லாம கோவம் தான் வரும். இத பத்தி நீங்க எதுவுமே பேச வேண்டாம், விட்டுருங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்டேஜோட பேர் போட்டு கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்துருச்சா? வந்துடுச்சு சிந்தாமணி. ராகவ் கிட்ட சொல்லலையா? உங்ககிட்ட மட்டும் சொல்லிருப்பான் போல இருக்கு. வீட்ல அத்தைக்காரி குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, அவனுக்கு எங்க தெரியுது? புருஷன் துபாய்க்கு போனாலும் போனாரு, இந்த வீட்ல இருக்கிற பசங்களுக்கு அத்தைன்னு ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டானுங்க. ஐயோ அத்தை, உங்களை மறக்க முடியுமா? மறக்கிற மாதிரி விஷயங்களா நீங்க பண்றீங்க? இல்ல, அத உங்ககிட்ட சொல்லாம தான் வந்தேன். துபாயில இருக்கிற உங்க புருஷன், ஐ மீன் எங்க மாமா மேல சத்தியமா உள்ள நீங்களே கேட்டீங்க. பரவாயில்ல ராகவ். இப்ப கூட நான் எதுக்காக கேட்டேன்னா, தேவையில்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கல்யாண வேலையை மறந்துட கூடாதுல்ல, அந்த அக்கறையில தான் அன்னைக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். நாளையில இருந்து பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாதான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். நீ சொன்ன மாதிரியே நாளையில இருந்தே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்.